ஒரு தாய் வயிற்றில் பிறந்து காலம் முழுவதும் ஒருவருக்கொருவர் நிழலாய் வாழும் அண்ணந்தங்கை பாசத்தை இந்த உலகத்தில் எந்தவொரு தராசைக் கொண்டும் அளவிட முடியாது. அவள் பிறந்தது முதல் இன்று வரை அவளுக்கு அண்ணன் என்பவன் வெறும் உடன் பிறப்பு மட்டுமல்ல, இன்னொரு அப்பா. அதேபோல் அந்த அண்ணனுக்கு அவளுடைய தங்கை இந்த பூமியில் வாழும் ஒரே ஒரு குட்டி தேவதை. ஒருநாள் அந்த தங்கைக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. காய்ச்சலின் வேதனையில் அவள் சுருண்டு கிடப்பதை பார்த்த அண்ணனால் அந்த நொடியைத் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளது கண்ணீரை சகித்துக் கொள்ள முடியாத அவன் பதறிப்போய் துடித்துப் போகிறான். அவளைத் தன் மடியில் கிடத்தி ஒரு அப்பாவைப் போல தலைவாரி நெற்றியில் முத்தமிட்டு, "உனக்கு ஒண்ணுமில்லடா குட்டிமா, அண்ணன் இருக்கேல்ல" என்று கலங்குகிறான். அவளது வலியைத் தன் வலியாக மாற்றிக்கொள்கிறான். நாட்கள் நகர்கின்றன. ஒரு மாலை வைகறை பொழுதில் அண்ணன் வேலை முடிந்து வீட்டிற்கு வரும்போது எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தில் சிக்குகிறான். கையில் இரத்தக் காயத்தோடு அவன் வாசலில் வந்து நிற்பதைப் பார்த்த அடுத்த நொடி அந்த தங்கையின் உலகம் ஸ்தம்பித்துப் போகிறது. அண்ணனுக்கு ஒன்று என்றால் அவளால் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? ஓடிச் சென்று அவனைக் கட்டிப்பிடித்துக் கொண்டு, "உனக்கு எப்படி அண்ணா அடிபட்டது?" என்று கதறி அழுகிறாள். தன் காயத்தின் வலியை விட தங்கையின் கண்ணீரின் வலிதான் அவனுக்கு அதிகமாக வலிக்கிறது. அவளது கைகளால் மருந்தெடுத்து அண்ணனின் காயத்திற்குப் போடும்போது அந்த அன்பு அண்ணனின் வலியையெல்லாம் மாயமாய் மறைத்து விடுகிறது. 1000 உறவுகள் இந்த மண்ணில் வரலாம், போகலாம். ஆனால் தங்கைக்கு ஒன்று என்றால் துடித்துப் போகும் அண்ணனும், அண்ணனுக்கு ஒன்று என்றால் கலங்கிப் போகும் தங்கையும் இருக்கும் வரை இந்த பூமியில் அன்பு என்றென்றும் வாழும். தங்கைக்கு என்றுமே அண்ணன் அப்பாதான். அண்ணனுக்கு தங்கை என்றுமே தேவதைதான்.